நேர்களை வணக்கம். நான் உங்கள் மார்ஷல். இன்றைய சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடன் மூத்த அரசியல் விமர்சகர் திரு பொன்ராஜ் இணைந்திருக்கிறார். வாருங்களோட பேசும் சார். வணக்கம் வணக்கம் மார்ஷல். சார், நீங்க கடந்த வாரம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இல்லத்திற்கும் சி வி சண்முகம் அவர்களுடைய இல்லத்திற்கும் நேரடியாக சென்று ரெண்டு தரப்புலையும் பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்திக்கிட்டு இருந்தீங்க. நிறைய ஆலோசனைகளை வழங்கிவிட்டு வந்திருப்பதாகவும் சொன்னீங்க. நிறைய பிரச்சனைகள் அதிமுகவுக்குள்ள இரண்டு அணிகளாக பிரிந்து ஓடிக்கொண்டிருந்தது. தற்பொழுது இரண்டு அணிகளும் இணைவதாக தகவல் வெளியாயிட்டு இருக்கு. ரெண்டு பேரும் இணையறாங்க, பிரச்சனைகளை எல்லாம் மறந்து ஒரு அதிமுகவாக. எப்படி பாக்குறீங்க? நீங்களும் நிறைய முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, இப்போ இதுவும் இப்படி ஆகுது, என்ன நடக்குது? கழகங்கள் இல்லாத தமிழகம் என்பது பிஜேபியினுடைய கொள்கை. திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அழிக்க வேண்டும் என்பது பிஜேபியினுடைய கொள்கை. நமது கொள்கை திராவிட கட்சிகள் அழியக்கூடாது, திராவிட கட்சிகள் உயிர்த்தெழ வேண்டும் என்பதுதான் நமது எண்ணம். அதுவும் எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உருவாக்கிய கட்சி, தொடர்ந்து கட்டிக்காத்த கட்சி. இந்த இரண்டு பேரும் உருவாக்கிய இந்த கட்சி உடைந்து விடக்கூடாது என்பதில் எம்ஜிஆர் நலம் விரும்பிகள், எம்ஜிஆர் தொண்டர்கள், அதிமுகவினுடைய அடிப்படை தொண்டர்கள் மிகுந்த ஒரு கவலையோடு இருந்தார்கள். பல்வேறு நண்பர்கள் என்னிடமும் கேட்டுக்கொண்டார்கள். அந்த கேட்டுக்கொண்டதன் விளைவாக நான் இந்த சமரச முயற்சியிலே ஈடுபட்டேன். பல்வேறு நபர்கள் சமரச முயற்சியில் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். நானும் அதில் எனது பங்கும் ஒரு சிறிய பங்கு இருக்கிறது. நான் அதன் தொடர்பாகத்தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து, திரு விஜயபாஸ்கர் அவர்களை சந்தித்து அவர்களோடு கலந்துரையாடி இரண்டு பேரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற எனது கருத்துக்களை அவரிடம் சொன்னேன். அதை தொடர்ந்து வலியுறுத்தியும் வந்தேன். அதன் மூலமாக பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் அவர்கள் மத்தியிலே நடந்தது. நானும் அதற்கு உறுதுணையாக இருந்தேன். இது திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இரண்டு கட்சிகளும் தான் தமிழகத்தை இன்றைக்கு ஒரு முன்னணி மாநிலமாக கொண்டு வந்திருக்கிறது. திராவிட சித்தாந்தம் தான், திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடிப்படை கொள்கைகள் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அடிப்படை கொள்கைகள். மாநில சுயாட்சி, இருமொழி கொள்கை, மத்தியில் கூட்டாட்சி மற்றும் இந்தி திணிப்பு எதிர்ப்பு, இப்படி பல்வேறு கொள்கைகளை இரண்டு கட்சிகளுமே ஒன்றாக வைத்திருக்கிறது. எனவே இரண்டு கட்சிகளின் உழைப்பின் காரணமாகத்தான் தமிழகம் இன்றைக்கு முன்னணி மாநிலமாக, முதன்மை மாநிலமாக இருக்கிறது. ஊழலை தவிர்த்து பார்ப்போமேயானால் இந்த இரண்டு கட்சிகளும் தமிழகத்திற்கு ஆற்றிய பங்கு ஒரு மிகப்பெரிய பங்கு. எனவே அதை யாராலும் மறுக்க முடியாது. எனவே இந்த இரண்டு கட்சிகளையும் அழிக்க வேண்டும் என்பதுதான் பிஜேபியினுடைய எண்ணம். அதை தாவேகா மூலமாக இன்றைக்கு பிஜேபி வெற்றிகரமாக செய்து காட்டியிருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு வருத்தத்துக்குரிய ஒரு நிகழ்வு. எனவே இந்த சூழலிலே பிஜேபியினுடைய இன்னொரு அங்கமாக செயல்படக்கூடிய தமிழக வெற்றி கழகம், RSS ஒரு அங்கமாக செயல்படக்கூடிய தமிழக வெற்றி கழகம் பணபுலத்தின் மூலமாக, லாட்டரி பணத்தின் மூலமாக இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பிளந்து விட வேண்டும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உடைத்து விட வேண்டும் என்று எண்ணிய முயற்சிகள் சிறு அரங்கேறியது. அதை நாம் கண்கூடாக பார்த்தோம். குதிரை பேர அரசியலில் ஈடுபட்டு டிடிவி தினகரன் அவர்களது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய MLA-வை கடத்தி சென்று கொல்லைப்புற வழியாக அவர் முகத்தை மூடிக்கொண்டு சென்றார் என்பதை வெட்ட வெளிச்சமாகி காமித்தவர் தேமுதிகவினுடைய தலைவர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் சட்டமன்றத்திலேயே தோல்வித்து காட்டினார். எனவே இப்படிப்பட்ட ஒரு செயலில் ஈடுபட்டு குதிரை பேரத்திற்கு பலியான முதல் MLA திரு காமராஜ் அவர்கள், மன்னார்குடி MLA, அது அமமுக MLA காமராஜ் அவர்கள் கட்சியினுடைய கட்டுப்பாட்டின்படி கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். இன்றைக்கு அவர் தொடர்கிறார். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பிளக்க வேண்டும், அவர்களுக்குள் இருக்கக்கூடிய உண்மையான ஒரு கருத்து வேறுபாடுகளை கூட்டி அந்த கருத்து வேறுபாடுகளின் காரணமாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து தோல்வியை சந்தித்துக் கொண்டு வருகிறார். எனவே அவரது தலைமையை எதிர்க்க வேண்டும் என்ற உணர்வு செங்கோட்டையன் காலத்திலிருந்து அந்த ஒரு 6 அமைச்சர்கள் சென்று சந்தித்த பொழுது இருந்து இந்த சூழல் நிலவுகிறது. நீக்கப்பட்டவர்கள் தான், சேர்க்க முடியாது என்ற ஒரு கடுமையான நிலைப்பாட்டை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து கடைபிடித்தார். அதே நேரத்தில் கூட்டணியை முடிவு செய்வதிலும் அவரால் பெரிய கூட்டணியை கட்டமைக்க முடியவில்லை. பிஜேபியுடன் கூட்டணியை அமைத்து பிஜேபி ஓரளவிற்கு 27 சீட்டுகளோடு
குறைத்து கொண்டாரே தவிர அதனால் பிஜேபி எடப்பாடி பழனிசாமி வைத்து வெற்றி பெற முடியாது, இன்னொரு சக்தியை நாம் வளர்த்து விடுவோம் என்று தாவேகா பக்கம் தாவி விட்டது. எனவே பிஜேபி தான் தோற்றாலும் பரவாயில்லை, அதிமுகவும் தோற்க வேண்டும், திமுகவும் தோற்க வேண்டும் என்று அவர்கள் கங்கணம் கொட்டி கொண்டு செயல்பட்டதின் காரணமாக இவிஎம் மூலமாக ஒரு 15% வாக்குகள், ஏற்கனவே 20% பிளஸ் 15 35% வாக்குகளை தாவேகாவிற்கு அளித்து 108 சீட்டு பெறுவதற்கு இவிஎம் மூலமாக காரணமாக இருந்தது பிஜேபி. எனவே அதிமுகவும் திமுகவும் ஒரே கல்லில் இரு மாங்கையை வீழ்த்தியது பிஜேபி. இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இன்றைக்கு அதிமுகவினுடைய 47 எம்எல்ஏக்கள் இன்றைக்கு லீமா ரோஸ் என்ற ஒரு லாட்டரி அதிபரது மனைவியின் மூலமாக லாட்டரி அதிபரது மருமகன் அந்த தாவேகாவில் அமைச்சர் பதவியில் பெற்றிருக்கக்கூடிய சூழலை பயன்படுத்தி 2 பேரும் சேர்ந்து இந்த ஒட்டுமொத்த லாட்டரி பணம் இன்றைக்கு அதிமுகவை பிளவுபடுத்தி இருக்கிறது என்பதுதான் நம்ம கண்ணார கண்ட உண்மை. அதில் 4 எம்எல்ஏக்கள் பலிகடாகி இன்றைக்கு அந்த 4 எம்எல்ஏக்கள் பதவிக்காக பணத்திற்காக ஓட்டு போட்ட அந்த ஈரம் காய்வதற்குள் அவர்கள் தங்கள் தேர்ந்தெடுத்த மக்களுக்கு துரோகம் செய்திருக்கிறார்கள், தங்கள் தேர்ந்தெடுத்த கட்சிக்கு துரோகம் செய்திருக்கிறார்கள், இரட்டை இலைக்கு துரோகம் செய்திருக்கிறார்கள், எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களுக்கு துரோகம் செய்திருக்கிறார்கள், எடப்பாடிக்கு துரோகம் செய்திருக்கிறார்கள். எனவே இப்படிப்பட்டவர்கள் மீண்டும் எந்த தொகுதியில் வந்தாலும் சரி, எந்த சின்னத்தில் வந்தாலும் சரி, எந்த கட்சியிலிருந்து வந்தாலும் சரி, அவர்களை தோற்கடிக்க வேண்டிய கடமை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுக்கு இருக்கிறது என்பது இன்றைக்கு நிறுவனம் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இன்றைக்கு இதை உணர்ந்து கொண்டுதான் இன்றைக்கு அதிமுகவினுடைய 2 அணிகளும் இன்றைக்கு ஒன்றாக சேர்வதற்கான காலச்சூழல் கனிந்து வந்திருக்கிறது. எனவே சில திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பில் அவர் என்னதான் என்று சொன்னாலும் சரி, இன்றைக்கு 1,34,00,000 வாக்குகளை வாங்கியவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இத்தனை சூழலிலுமே, இத்தனை பிரச்சனைகளிலுமே 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டுமே 1,34,00,000 வாக்குகள், திராவிட முன்னேற்ற கழகம் 1,55,00,000 வாக்குகள், இந்த மத்திய அரசு, மத்திய ஒன்றிய அரசு, பிஜேபியினுடைய உதவி, மறைமுக உதவியோடு, இவிஎம் உதவியோடு தாவேகா பெற்ற வாக்குகள் 1,75,00,000. எனவே இந்த 15 லட்சம் 20 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே தான் இந்த 3 கட்சிகளுமே இருக்கிறது. எனவே அவர்கள் மக்கள் செல்வாக்கை இழந்து விடவில்லை என்பது நிச்சயம். இந்த இழந்த செல்வாக்கு மீண்டும் கண்டிப்பாக இந்த திமுக அதிமுகவிற்கு கிடைக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இனிமேல் எல்லாம் விஜய்தான் என்ற ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு பிம்பம் அது வெறும் காற்றடைத்த பலூன் போலதான் இருக்கும். எனவே இதை புரிந்து கொண்ட எம்எல்ஏக்கள் இன்றைக்கு அவர்களுக்கு ஆசை வார்த்தை காட்டி 6 அமைச்சர் பதவிகள் தருகிறேன், மற்றவர்களுக்கு வாரிய தலைவர் தருகிறேன் என்றெல்லாம் அவர்களுக்கு ஆசை வார்த்தை காட்டி அவர்களை பிளவுபடுத்தி குதிரை பேரத அரசியலில் ஈடுபட்டவர் தூய சக்தி என்று தன்னைத்தானே வர்ணித்துக் கொண்ட திரு விஜய் அவர்கள். எனவே முதல்வராக பொறுப்பேற்பதற்கு முன்பாக அனைத்து எதிர்க்கட்சி தலைவர்களையும் சந்தித்த முதல்வர் டெசிக்னேட் திரு விஜய் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை மட்டும் சந்திக்காமல் தவிர்த்தது இது ஒரு தீய அரசியலுக்கு, ஒரு துர்நாற்ற அரசியலுக்கு, ஒரு குதிரை பேர அரசியலுக்கு விதை விதைத்தவர் திரு விஜய் அவர்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு ஸ்பிரிண்டர் குரூப்பை நேரடியாக வீட்டுக்கு சென்று சந்தித்து உங்களுக்கு நான் பதவி தருகிறேன், பணம் தருகிறேன் என்றெல்லாம் வாக்குறுதிகளை கொடுத்து அவர்களை குதிரை பேர அரசியலில் ஈடுபடுத்தியவர் திரு விஜய் அவர்கள். ஆட்சிக்கு வந்த பின்பு அனைத்து நம்பிக்கை வாக்கெடுப்பு தீர்மானத்தின் போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விப்பு திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் விப்பை ஆபரேட்டிங் விப்பாக ஏற்றுக்கொள்ள மறுத்து அபியூஸ் ஆஃப் பவரில் ஈடுபட்டவர் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரன் அவர்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு ஆபரேட்டிங் விப்பை இல்லாமல் ஒரு நம்பிக்கை தீர்மானத்தை எடுத்திருப்பது இது சட்டப்படி அது செல்லாது. எனவே ஆனால் அதை தடுப்பதற்கான அதிகாரம் கவர்னருக்கு இல்லை. ஒருவேளை சுப்ரீம் கோர்ட் தடுத்தால் உண்டே தவிர வேற வாய்ப்பில்லை. ஆனால் இது இல்லீகல் என்பது மட்டும் உறுதி. அப்படிப்பட்ட ஒரு நிலையில ஆபரேட்டிவ் விப்பை தாண்டி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எம்எல்ஏக்கள் வேலுமணி தலைமையிலே நம்பிக்கை தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்து இன்றைக்கு டிஸ்குவாலிபிகேஷன் ப்ரொசீடிங்ஸ்ல இன்றைக்கு எதிர்நோக்கி இருக்கக்கூடிய சூழலில் 4 எம்எல்ஏக்கள், அதிலிருந்து 4 எம்எல்ஏக்களை ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டு ஒரு அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டிருக்கிறார் சபாநாயகர் அவர்கள். எனவே இதை ஒட்டுமொத்தமாக சேலஞ்ச் பண்ணக்கூடிய நிலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது.
இது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் எடுத்து செல்லலாம். குதிரை பேர அரசியலில் ஈடுபட்டது இந்த அரசு என்பதை சிபிஐ மூலமாக வழக்கு தொடுத்து விசாரிக்கலாம். எனவே இது எந்த நிலைக்கு செல்லும் என்பது இனிமேல் நீதிமன்றத்தின் முடிவை பொறுத்து, சிபிஐயினுடைய முடிவை பொறுத்து இது வரும். இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பி திரு இன்பதுரை அவர்கள் இதை பற்றி சிபிஐ வழக்கு தொடுப்போம் என்பதையும் கூறியிருக்கிறார். எனவே அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இந்த வாய்ப்பை அவர்கள் பயன்படுத்தினால் கண்டிப்பாக இந்த 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்த இடத்தில் அடுத்த 2-3 ஆண்டுகளுக்கு இந்த தீர்ப்பு வரும் வரை தேர்தல் நடப்பதற்கான வாய்ப்பு கம்மி. எனவே திருச்சி கிழக்கில் மட்டும்தான் தேர்தல் நடக்கும். எனவே திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக நீதிமன்றத்தை நாடும் பொழுது கண்டிப்பாக இந்த 4 தொகுதிகளுக்கும் 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்த 4 தொகுதிகளுக்கும் கண்டிப்பாக தேர்தல் நடப்பது தள்ளி போடப்படும். ஒரு 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் அந்த வழக்கு முடியும் வரை தள்ளிப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த 4 எம்எல்ஏக்களும் ராஜினாமா செய்த 4 எம்எல்ஏக்களும் மீண்டும் பதவிக்கு வருவது என்பது கஷ்டம். அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே நடந்த சில சம்பவங்கள் இதை எடுத்துக்காட்டாக இருக்கிறது நம்மளுக்கு. எனவே இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அணிகள் இணைகிறது என்ற நல்ல செய்தி நம்மளுக்கு வந்திருக்கிறது. கண்டிப்பாக இந்த இணைப்பின் மூலமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஒரு புத்துணர்ச்சி பெற்று எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய அந்த உயிலின்படி, அதாவது அந்த பைலாப்படி பொதுச் செயலாளர் என்பவர் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு, அதாவது ஒவ்வொரு இடத்திலும் வாக்குப்பட்டி வைக்கப்பட்டு வாக்களித்து யார் வேண்டுமானாலும் தொண்டர்களால் அடிப்படை உறுப்பினராக இருக்கக்கூடிய யார் வேண்டுமானாலும் பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிடலாம் என்ற நிலை ஏற்படுத்தப்பட்டு வாக்குப்பட்டி மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டால் கண்டிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் உயிர்த்தெழும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்பதுதான் எனது கணிப்பு. ஊழலை தவிர்த்து அதிமுகவும் திமுகவும் தமிழ்நாட்டுக்கு செய்த நன்மைகள் ஏராளம். தமிழ்நாட்டை முன்னணி மாநிலமாக கொண்டு வந்ததற்கு அவர்களது உழைப்பு மிகப்பெரிய ஒரு அங்கம் வகிக்கிறது என்பது மட்டும் நிச்சயம். தமிழ்நாடுடைய கட்டமைப்பு, தமிழ்நாடுடைய கல்வி, மருத்துவம், தமிழ்நாடுடைய தொழில் வளம், தமிழ்நாட்டினுடைய பல்வேறு நிலைகளிலே தமிழகத்தை முன்றுக்கு கொண்டு வந்தது. பெர் கேபிட்டா இன்கம், குரோத் எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் சரிசமமாக தங்களது கான்ட்ரிபியூஷனை கொடுத்திருக்காங்க. எனவே இந்த 2 கட்சிகளும் அழிந்து விடக்கூடாது என்பதுதான் திராவிட சித்தாந்தம் கொண்டவர்களுக்கு அந்த ஒரு எண்ணம். எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலை இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதை எழுதியிருக்கிறது. 2 தரப்பினரும் விட்டு கொடுத்து அந்த ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் என்பது மகிழ்ச்சி. எனவே பிரிந்து சென்றவர்களை அக்கமடேட் செய்வதில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் இருக்கலாம். அதையெல்லாம் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெற்றிகரமாக சமாளிப்பார்கள் என்றுதான் நான் கருதுகிறேன். கண்டிப்பாக இந்த இணைப்பு மீண்டும் ஒரு உத்வேகத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கொடுக்கும். பிரிந்தவர்கள் அனைவரையுமே ஒன்றிணைத்து மீண்டும் அதிமுகவை கட்டிக்காக்கக்கூடிய செயலில் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயல்பட வேண்டும் என்பதுதான் பெரும்பாலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களது வேண்டுகோள். அதை செய்தால் கண்டிப்பாக இந்த நிலை மாறும் என்பது நிச்சயம். இந்த தகுதி நீக்கம் தொடர்பான அந்த கோரிக்கை மனு சபாநாயகர் முன்னாடி இருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலை இணைஞ்சிட்டாங்கன்னா சபாநாயகர் ஒருவேளை தகுதி நீக்கம் செஞ்சுட்டாங்கன்னா அதை நம்ம தடுக்க முடியுமா? அதுக்கு பிறகு நம்ம எதிர்த்து பேச முடியுமா? அது இவங்க வித்ரா பண்ணிக்கலாமே. அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட கால அளவிற்குள்ளாக இவர்கள் இன்றைக்கு வித்ரா பண்ணினால், இன்றைக்கு சேர்ந்து இருக்கிறார்கள், இன்றைக்கு ஈவினிங்கே அதுக்கான வித்ரா பெட்டிஷனை 2 பக்கமும் கொடுத்து விட்டால் அதை பற்றி முடிவெடுக்க வேண்டிய பொறுப்பு திரு சபாநாயகருக்கு இருக்கிறது. எனவே முன்னாடி தகுதி நீக்கம் பண்ணிட்டாருன்னா அது சொல்ல முடியாது. அதுக்கான ஏற்பாடுகள் அது விசாரணை பண்ண வேண்டும். அவர் வாட்டில் டக்குன்னு தகுதி நீக்கம் பண்ண முடியாது இல்ல. டக்குன்னு எத்தனை பேர் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். அதுக்கான ப்ராசஸை ஃபாலோ பண்ணாரான்னு தெரியணும். எனவே அதையுமே சேலஞ்ச் பண்ணலாம். கோர்ட்ல அதையுமே சேலஞ்ச் பண்ண முடியும். whether he has followed the process properly, whether he has ensured இவர்கள் தான் அதை இந்த பக்கம் இருக்கிறார்களா அந்த பக்கம் இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் இன்சூர் பண்ண வேண்டிய தேவையும் இருக்கிறது. அதுவும் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தாவேகாவில் அதுவும் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. விஜய் அவர்களுக்கு இந்த இணைப்பு சொல்லுகிற செய்தி என்னன்னு, குதிரை பேரத்தின் மூலமாக ஒரு அரசை தக்க வைக்க வேண்டும் என்ற ஒரு அவல நிலைக்கு விஜய் தன்னை தாழ்த்தி கொண்டது.
தூய சக்தி என்ற சொல்லுக்கு அவர் தீராத படிச்சொல்லை ஒரு அவமதிப்பை அவர் கொண்டு வந்திருக்கிறார் என்பதுதான் உறுதி. அதே நேரத்துல மக்கள் நம்பிக்கையை பெற்றுத்தான் அவர் ஆட்சிக்கு வர வேண்டுமே ஒழிய இந்த கொல்லைப்புற வாசல் வழியாக குதிரை பேரத்தின் மூலமாக தங்கள் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய நடவடிக்கை என்றைக்கு அவர் எடுக்க ஆரம்பித்தாரோ அன்றைக்கே அவர் அரசியலில் அவர் ஒரு தூய சக்தி இல்லை, அவரும் ஒரு தீய சக்தி தான் என்பதை அவர் நிரூபித்திருக்கிறார். விஜய் அவர்கள் தமிழக முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு முதல் முறையாக டெல்லிக்கு பயணப்பட்டிருக்கிறார். பிரதமர், உள்துறை அமைச்சர், நிதி அமைச்சர் எல்லாரையும் சந்திக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? இது வழக்கமான சந்திப்பு. எல்லா முதலமைச்சர்களும் மத்திய ஒன்றிய அரசை சென்று சந்தித்து பிரதமரை சந்தித்து தங்களது கோரிக்கைகளை வைத்து பல்வேறு பெண்டிங் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுவது வழக்கமான சந்திப்பு தான். எனவே இதில் எதுவும் இம்பார்ட்டன்ஸ் எதுவும் கிடையாது. ஸ்பெஷல் பேக்கேஜ், அதாவது விஜய் அவர்கள் சொன்ன பல்வேறு திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் வருடத்திற்கு 4 லட்சம் கோடி ஸ்பெஷல் பேக்கேஜ் பிஜேபி கொடுத்து உதவினால் மட்டுமே இது சாத்தியம். இல்லை என்று சொன்னால் இது சாத்தியம் இல்லை என்பது விரைவில் காலப்போக்கில் தெரிய வரும். இவர் எவ்வளவு பணத்தை இவர் கொண்டு வரப்போகிறார், எவ்வளவு பணத்தை இவர் மத்திய ஒன்றிய அரசிடமிருந்து வாங்கி வரப்போகிறார் என்பது காலத்தின் வெளிப்பாடாகத்தான் நமக்கு பார்க்க வேண்டும். போக போகத்தான் அது தெரியுமே ஒழிய இவரது பயணத்தினுடைய வெற்றி எவ்வளவு ஸ்பெஷல் பேக்கேஜ் வாங்கி கொண்டு வருகிறார் என்பதை பொறுத்து மற்றும் மேகதாது போன்ற பிரச்சனைகளுக்கு எவ்வாறு தீர்வு காண போகிறார், கச்சத்தீவு பிரச்சனை எவ்வாறு தீர்க்க போகிறார், நீட் பிரச்சனையை எவ்வாறு தீர்க்க போகிறார், இப்படி பல்வேறு பிரச்சனைகளை பற்றிய புரிதல் அவருக்கு எவ்வாறு இருக்கிறது என்பதெல்லாம் போகிற போக்கில் தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அதை காலம்தான் பதில் சொல்லும். இன்னொரு விஷயம், கடந்த முறை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தப்ப எவ்வளவு நெருக்கடி கொடுத்தாலும் சில விஷயங்களை மத்திய அரசு கிட்ட இருந்து சாதிச்சு வாங்கிட்டு வந்தாங்க. அந்த மாதிரி விஜய்க்கு கெப்பாசிட்டி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அந்த அளவுக்கு ஃபைட் பண்ணி ஏதாவது வாங்குவாரா? மத்திய அரசும் அதுக்கு பிடி கொடுப்பாங்க? இங்க பத்திரிகை நிறுவனங்களை சந்திக்காத ஒரு முதலமைச்சராக திரு விஜய் இருக்கிறார். இவர்தான் முதலமைச்சரா என்பதே மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. இப்பொழுது முதலமைச்சராக செயல்பட்டு கொண்டு வருபவர் முதலமைச்சர் லெவலுக்கு அனைத்து துறைகளையும் தன் கண்ட்ரோலில் வைத்திருப்பவராக திரு ஆதவர்ஜனா தான் இருக்கிறார். எனவே இவர் முதலமைச்சராக இருக்கிறாரா என்பதை முதலில் இவர் நிரூபிக்க வேண்டும். இரண்டாவது, இந்த துறைகளை பற்றிய ஒரு விவரம், ஒவ்வொரு துறைகளை பற்றியும் அதற்கான தீர்வுகளை பற்றியும் இவர் எந்த அளவுக்கு புரிந்து வைத்திருக்கிறார் என்பது தெரியவில்லை. எனவே இவர் என்றைக்கு பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாரோ, என்றைக்கு பத்திரிகையாளர்களை சந்தித்து அவர்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முற்படுகிறாரோ அன்றைக்குத்தான் இவருக்கு அரசியல் புரியும். அது பத்திரிகையாளரை சந்திக்காமல் இவரை இருக்க வைப்பது வரை இவர் பொம்மை முதலமைச்சராகத்தான் இருப்பாரே ஒழிய இவர் செயல்பாட்டு முதலமைச்சராக இருக்க மாட்டார். செயல்படுவது வேறொரு நபராக இருப்பாரே ஒழிய இவர் செயல்பாட்டு எக்ஸிக்யூட்டிவ் சிஎமாக இவர் இருக்க மாட்டார். இவர் ஒன்லி ஆக்டிங் சிஎமாகத்தான் இருப்பார். எனவே அப்படிப்பட்ட ஆக்டிங் சிஎம்மால் எந்த சாதனையும் செய்துவிட முடியாது. தமிழ்நாட்டிலே ஒன்றும் செய்துவிட முடியாது என்ற பொழுது மத்திய ஒன்றிய அரசை தங்கள் வழிக்கு கொண்டு வர முடியுமா என்பது தெரியாது. எனவே இவரது செயல்பாடுகள், இவரது கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம் ஒன்றும் ஒன்றிய அரசிற்கு இல்லை. ஆனால் அவர்களால் உருவாக்கப்பட்ட அரசு தான் இந்த தாவேக அரசு. எனவே அவர்கள் பார்த்து ஏதாவது ஸ்பெஷல் பேக்கேஜ் 4 லட்சம் கோடி வருடத்திற்கு அடுத்த 5 ஆண்டுகளுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னால் ஒழிய பீகாரை போல, ராஜஸ்தானை போல, மத்திய பிரதேசத்தை போல, உத்தரப்பிரதேசத்தை போல ஸ்பெஷல் பேக்கேஜ் கொடுத்தால் விஜய் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்ற மொழிய மற்றபடி வேற எந்த வாய்ப்பும் கிடையாது என்பது உறுதியாக தெரிகிறது. இவரது அதிகாரிகள் எழுதி தரக்கூடிய லெட்டரை கொண்டு போய் படித்து விட்டு வரலாமே ஒழிய இவருக்கென்று ஒரு கருத்து இருக்கிறதா என்பது இதுவரைக்கும் நமக்கு தெரியாத ஒன்றாகத்தான் இருக்கிறது. விஷயங்களை பயிர் ரொம்ப நன்றி சார். மிக்க நன்றி. தேங்க்யூ.